Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ எடுத்தோடனே நமக்கு ஸ்போர்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குகேஷ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ அதில் என்ன ஒரு எதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கனடான்ற நாட்டில் கேண்டிடேட்ஸ் செஸ் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட்டில் இந்தியாவிலேருந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துருந்தாங்க. அதில் குகேஷ், வைஷாலி, பிரக்யானந்தா, கொனேரு ஹம்பி, விதித் குஜராத்தி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கேம்ஸ் அந்த செஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அதில் மென்ஸ் கேட்டகரியில், ஓகேங்களா, ஆடவர் பிரிவில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 17 வயசான குகேஷ் அப்படிங்கிற இந்த நபர் வந்து வின் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ ஒருத்தர் கேண்டிடேட்ஸ் செஸ்ல வின் பண்ணாங்கன்னா அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை இருக்கக்கூடிய யங்கஸ்ட் பர்சன் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டையும் இவர் வந்து பீட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்பரோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் வந்து யங்கஸ்ட் பர்சனாக வந்து இருந்திருப்பார். கேரி காஸ்பரோவ் 1984 இந்த ஒரு சாதனையை படைச்சிருப்பாரு. 22 வயசுல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு வந்து போயிருப்பாரு. அந்த ஒரு சாதனையை 40 வருஷம் கழிச்சு 17 வயசுல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு போய் யார் பீட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குகேஷ் அப்படிங்கிறவங்க பீட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரெக்கார்டை. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு குகேஷ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த ஒரு செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி விமன்ஸ் கேட்டகரியில யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சைனாவோட டான் ஜாங்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமன் பிளேயர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்லேருந்து பார்க்குறோம், குகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டோட இந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாய்மார்கள் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்திருக்கும், ஓகேங்களா? என்னன்னா நமக்கு கோவிட் டைமில் பார்க்குறப்ப பெர் லேக்குக்கு, ஓகேங்களா, 1,00,000 பேருக்கு 90 தாய்மார்கள் வந்து இறந்திருப்பாங்க, ஓகேவா? இந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது கோவிட் டைமில் 90 அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் சிங்கப்பூரோட சேர்ந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து 2 கட்டங்களா நடக்க ஆரம்பிச்சது, ஓகேங்களா? அதுல ஃபேஸ் 1 ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. அந்த ஃபேஸ் 1ஓட சக்சஸ் வந்து சமீபத்தில் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 இருந்த அந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது இப்போ 52 குறைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த திட்டத்தோட செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது போகும். அப்ப இன்னமும் அந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சிங்கப்பூர் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு ஃபவுண்டேஷனோட சேர்ந்து தான் இந்த ஒரு கொலாபரேட் பண்ணி தான் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சிங்கப்பூரோட ஒரு ஃபவுண்டேஷனை சேர்ந்து தான் நம்ம பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த சிங்கப்பூர் ஃபவுண்டேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளோட அந்த சுகாதார பணியாளர்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் வச்சு நமக்கு அந்த மேட்டரல் மார்டாலிட்டி ரேட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, ஓகேங்களா? இந்த தாய்மார்களுக்கு இந்த குழந்தையை பெற்றுக்கிறப்ப என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படிலாம் அட்ரஸ் பண்ணலாம், அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் ஷாப் நிறைய ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய விளைவாக தான் நம்மளோட மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது மேட்டரல் மார்டாலிட்டி ரேட் 90லிருந்து 52 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு பேக்ரவுண்ட் தான் இந்த ஒரு क्वेश्चनே நம்ம பார்க்கறோம், சரிங்களா? அப்போ இந்தியா சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்ட்ரி அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சிங்கப்பூர் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து இந்த ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரு ஐடியாஸ் மட்டும் தான், ஓகேங்களா? ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்க முடியாது, ஒரு ஐடியாஸ் மட்டும்தான். என்ன ஒரு ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் நம்மளோட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமையை வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அந்த காலநிலை மாற்றத்திலிருந்து காத்துக்கொள்ளக்கூடியது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த ஆர்டிகளோட ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அது எப்படி ரிலேட் பண்ணாங்க, எதுக்காக ரிலேட் பண்ணியிருந்தாங்க, என்ன ஒரு வழக்குனால ரிலேட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே வரோம், ஓகேங்களா? தொடர்ச்சியா இந்த விஷயத்தை 2-3 டைம் நம்ம பார்த்துட்டோம். சோ ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 ரிலேட் பண்ணி தான் நமக்கு ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், ஓகேவா? அந்த அகைன்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஒரு ஆர்டிகல் வந்து இருந்திருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் அடிப்படை உரிமையா இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிரான
எதிரான பாதிப்புகளிலிருந்து காத்துக்கொள்வது அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக வந்துருச்சு. அந்த வகையில் இந்த கிளைமேட் சேஞ்சுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரெகுலேஷன், ஒரு சட்டம் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சென்ஸ் நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அப்போ இந்தியாவில் என்ன மாதிரியான சட்டங்களுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. என்விரான்மெண்டல் ஆக்ட் இருக்கு, பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வருது. இந்த மாதிரி வெவ்வேறு சட்டங்களுக்கு கீழே தான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது பிரிஞ்சு கிடக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குளோபல் நார்த்லையும் சரி குளோபல் சவுத்லையும் சரி நிறைய நாடுகள் கிளைமேட் சேஞ்சுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெகுலேஷனை கொண்டு வந்தனால அவங்களோட அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கிளைமேட் சேஞ்சுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை ஸ்டடி பண்றாங்க. கிளைமேட் சேஞ்ச் ரெகுலேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட நிலை எப்படி இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரெகுலேஷனை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்குன்றத சொல்றாங்க. அப்ப அந்த வகையில் இந்தியாவில் இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அறிவிச்சுட்டாங்க. இந்த ஒரு டைம்ல கிளைமேட் சேஞ்சுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சட்டம், ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியாவிலும் இந்த மாதிரி உலக நாடுகள்ல நடந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிகல்ல வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். கிளைமேட் சேஞ்சுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது வேணும். அடுத்தது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது எப்படி போடணும்னா, நமக்கு நேஷனல் லெவல்ல ஒரு பிளான் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல ஒரு பிளான் இருக்கணும். இந்த நேஷனல் லெவல் பிளான் அப்படிங்கிறது செட் ஆஃப் கைட்லைன்ஸை கொடுக்கணும். அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க மாநிலத்தோட புவி அமைப்புகளுக்கு ஏற்றவாறு அந்த ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அதை நம்ம 2030 அச்சீவ் பண்ணணுங்கிற டார்கெட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் கையில் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்க எப்படி அந்த எஸ்டிஜி கோலை அச்சீவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியா அவங்களுக்குன்னு ஒரு பிளானை போட்டாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற மாநிலங்களோட ஒரு போட்டித்தன்மை அப்படிங்கிறது உருவாகுது. அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டித்தன்மை உருவாகுது, நிறைய இனோவேஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த ஒரு இனோவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை மற்ற மாநிலங்களும் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்போ இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கு. அப்போ இந்த எஸ்டிஜி மாடல், லோக்கலைசேஷன் மாடல் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு மாடலே நம்ம கிளைமேட் ஆக்ஷனுக்கும் கொண்டு வரலாம். நேஷனல் லெவல்ல ஒரு பிளானை, ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு தனியாக பிளான்ஸை டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஒரு போட்டித்தன்மையோட கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ்ல பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீப்பாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரத்யேகமான சட்டம் வேணும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளான் வேணும். அதை லோக்கல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நேஷனல் லெவல்லேருந்து மொத்தமாக நேஷனல் கவர்மெண்ட்டே எல்லாமே பண்ணாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரித்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணிகிட்டே வரணும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே. அப்போ தான் ஒரு பாசிட்டிவான மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்டர் கவர்மெண்டல் அண்ட் இன்டர் மினிஸ்டீரியல் அப்ரோச் அப்படிங்கிறது வேணுங்கிறாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் ஒரு கோஆபரேஷன் வேணும். பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், இந்த மாதிரி இன்டர் செக்டாரல் வைஸ் அப்ரோச்சும் நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட அப்ரோச் எடுத்துட்டு வந்தோம்னா இந்தியா அவங்களோட கிளைமேட் சேஞ்ச் டார்கெட்டையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். ஏன்னா இந்தியா அப்படிங்கிற நாடு கிளைமேட் சேஞ்சினால ரொம்ப பாதிப்படையக்கூடிய நாடாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த பாதிப்புகள் இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஐடியா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம கிட்ட ஏதாவது சஜஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஃபார் டிசபிலிட்டி ரைட்ஸ், சில்வர் ஆஃப் ஹோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு ஆர்டிகல் 15 தெரியும். ஓகேங்களா? டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேஸ், ரிலிஜியன், கேஸ்ட், செக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆர்டிகல் 15 படிச்சிருப்போம். ஆனால் ஆர்டிகல் 15 ரேஸ், ரிலிஜியன், கேஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எதை வச்சும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் டிசபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ரிலிஜியன் இருக்கு, ரேஸ் இருக்கு, கேஸ்ட் இருக்கு, செக்ஸ் இருக்கு, பிளேஸ்
பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. ஆனா டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. மாற்றுத்திறனாளிகள் அந்த ஒரு விஷயம் டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படை உரிமைக்குள்ள கொண்டு வரணும். டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் டிசபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம அடிப்படை உரிமைகளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு பேக்ரவுண்ட் எழுதியிருக்காங்கன்னா, ஒரு சில கட்சிகள் அவங்களோட தேர்தல் அறிக்கையில், இப்போ எலெக்ஷன் டைமா இருக்கு, ஸோ ஒரு சில கட்சிகள் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிசபிலிட்டி அப்படிங்கிறத, டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் டிசபிலிட்டி அப்படிங்கிறத நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஆர்டிகல் 15 வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிசபிலிட்டி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, ஓகேங்களா, இந்த டிசபிலிட்டி பீப்புளுக்கான உரிமைகளை பேசக்கூடிய அந்த ஒரு இயக்கத்தில் இது ஒரு சில்வர் ஆஃப் ஹோப் மாதிரி இருக்கு, ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி அரசியல் கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் டிசபிலிட்டி அப்படிங்கிறத ஆர்டிகல் 15 சேர்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ சமீபத்தில் இப்போ வந்து நமக்கு ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 வந்திருக்கும், ஓகேங்களா. சோ அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சட்டத்துக்கு கீழே டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, டிசபிலிட்டி பேசிஸ்ல நம்ம டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொன்னாலுமே அது வந்து ஒரு சட்டம் சார்ந்த ஒரு உரிமையா தான் இருக்கு. அடிப்படை உரிமையா, ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட ஒரு உரிமையா இன்னும் இல்ல. அது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட உரிமையா மாத்தணும், அடிப்படை உரிமையா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு மத்திய அரசாங்கம், வரக்கூடிய மத்திய அரசாங்கம் தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ பேசிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 15ல டிசபிலிட்டி அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணணும், டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 15ல இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க. புது பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. நம்ம டிசபிலிட்டி சார்ந்து ஏதாவது கேள்விகள் எழுதுறப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டாகவும் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது ஒரு ஆர்டிகல்ல கொடுத்துருந்தாங்க. நம்ம போன ஆர்டிகல்ல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ அந்த மொத்த ஆர்டிகலாவே நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக தானே இருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த மதர் நேச்சர் அப்படிங்கிறத ஒரு லிவிங் பீயிங்னா அங்கீகரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. மதர் நேச்சர் அப்படிங்கிறத ஒரு லிவிங் பீயிங்கா அங்கீகரிச்சு அந்த மதர் நேச்சருக்கும் உரிமைகள்லாம் இருக்கு, அதனால அவங்கள மதர் நேச்சரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ பெக்குலியரா இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு தீர்ப்பா இருந்துச்சு, அதனால தான் சொல்றோம். இதையும் நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுக்கலாம், அதுக்காக தான் சொல்றோம், ஓகேங்களா. ஸோ மதர் நேச்சரை லிவிங் பீயிங்னா நம்ம எந்த கோர்ட் அங்கீகரிச்சிருப்பாங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு நிறைய உரிமைகளும் இருக்கு, இந்த மதர் நேச்சரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல்ல டிசபிலிட்டி ரிலேட்டடா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 15ல ஆட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வேற எந்த ஆர்டிகலும் நமக்கு இம்பார்ட்டண்டா இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த 2-3 ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஸோ இதை ஒருக்கா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வேற ஏதாவது இருக்கா, மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே பார்த்தாச்சு. இந்த 2-3 ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் லிங்க்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.